ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் கார்த்தி. மோனாக் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ சீசன் 2 எபிசோட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம காங்க தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இந்த எபிசோடெல்லாம் நம்ம தலைவன் காங்கோட சம்பவம் தான். ஸோ காங்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே போன சீசன் எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போன சீசன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அந்த ஆக்சஸ் மண்டிலேருந்து வெளியே வந்தாங்களோ அந்த இடத்துல நம்ம காங்க வந்திருப்பாப்புல. ஸோ ஏபெக்ஸ் ஃபெசிலிட்டியை இப்போ காங்கே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குங்க. என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ மொத்த இடத்தையும் அதை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால காங்க அந்த மொத்த இடத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. 20 பேர் செத்துருக்கிறதா லேட்டரான் வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 20 பேர் கிட்ட செத்துருக்கிறதா லேட்டரான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மொத்த இடத்தையுமே இப்போ காங்க அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹெலிகாப்டரில் போகும்போது நம்ம காங்க அவங்கள பார்த்து கத்துற மாதிரி காட்டுறதோட அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஹிரோஷியோட அந்த ஒரு ரெட்டை வாழ்க்கையை காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸை காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. லைக் நம்ம நீஷாவோட ஓல்ட் அண்ட் யங் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பழைய டெக்னாலஜி புது டெக்னாலஜி சேர்ந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி, மேபி கடந்த காலமும் நிகழ்காலமும் சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இதை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டைட்டன் எக்ஸை பார்த்துருப்போம். ஸோ டைட்டன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்திருக்கு, ஆல்ரெடி கடந்த காலத்துலையும் இருந்திருக்கு. ஸோ இப்போ 2 டைம் லைன்ஸ்லேயே அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாசிபிளி காட்டுறதா இருக்கலாம். பாஸ்ட்டில் அது காஜலா கூடியும், ப்ரெசென்ட்டில் மேபி காங் கூடியும் சண்டை போட போதோ சும்மா சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம கேக்கோ தான் காட்டுறாங்க. கேக்கோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க ஒரு பெரிய கப்பல் இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவுட் போஸ்ட் 18. ஸோ ஒரு அவுட் போஸ்ட்டை கப்பலில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷி சொல்லுவார், இதுதான் உங்கள் லெகசி மொனார்க் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த ஷார்ட் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது இப்போ பசிபிக் ஓஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கல் ஐலாண்டை சுற்றி ஒரு பெரிய புயல் இருந்துட்டு இருக்குல்ல, அந்த புயல் தீவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. நாம் தான் இந்த இடத்துல தான் இந்த கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துலயே நெத்தியோ முழுக்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஏபெக்ஸ்க்கும் மொனாக்கும் நடுவில் ஒரு சின்ன வாய்க்கால் தகராறு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏபெக்ஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி இருக்கு. அண்ட் இப்போ இந்த இடத்துல இவங்க மொனார்க்கோட அவுட் போஸ்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போனால், பாஸ்ட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எகைன் ஒரு மான்ஸ்டர் தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது பபுள் சாரியை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. பபுள் சாரின்றதும் ஒரு டோஹோ மான்ஸ்டர் தான், கொரியன் காட்ஸில் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இது இந்த இடத்துல ஏன் மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம அந்த டைட்டன் எக்ஸை பபுள் சாரின் லேட்டரான் மென்ஷன் பண்ணிடுவாங்களோ, இல்லை அடுத்து ஃபியூச்சர் மான்ஸ்டர்ஸில் பபுள் சாரியை கூட காட்டலாம். ஒருவேளை காட்ஸில் எக்ஸ்காங் சூப்பர் நோவாவில் பபுள் சாரி தான் அந்த ஸ்பேஸ் காட்ஸெல்லாம் சொல்லிடுவாங்களோ என்னவாங்க, தேடி 1000 கிடக்கு என்னவா வேணால் அவங்க சொல்லலாம். அண்ட் அந்த ஊருக்கு பெருசாக மக்கள் வரது கிடையாது போல் இருக்கு. அந்த இடத்துல விட்டு அந்த ஒரு படகோட்டி கூட அந்த இடத்துல விட்டுட்டு கை கொடுக்குற காசை ஒரு பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவார். உள்ளே வந்து பார்த்தா ஏதோ பலிப்பீடம் மாதிரி ஒரு வித்தியாசமான இடம்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. ஏதோ பலி கொடுக்குற இடம் போல். அந்த இடத்துல ஒரு சிம்பிளுமே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பாருக்குள்ளே அவங்க போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பழங்காலத்து கிரஸ்டேஷனோட ஃபாசில் இருந்துகிட்டு இருக்கு. அதை உடனே நம்ம பில்டர்ட ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. என்னடா ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற 2 பேரை விட்டு சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த பாரில் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம பில்டர்ட கூட டான்ஸ் ஆடுற மாதிரியும், நீ இதைத்தானே தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க செஸ்ட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளை காட்டுவாங்க. இந்த சிம்பிள் தான் அந்த கல்லுலேயும் இருந்துச்சு. இந்த சிம்பிள் இந்த ஊர் முழுக்க நிறைய பேரோட வீடுகள்லையுமே இருந்துட்டு இருக்கோம். அவங்க பில்டராண்டாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்ததே தப்பு, இந்த இடம் ரொம்ப ஆபத்து, நீங்கள் உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க லெட்டராக இன்னும் போகாமல் தான் இருந்துட்டு இருப்பாங்க. சரி, உங்களுக்கு நான் வேண்டியதை காட்டுறேன், காட்டின இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வேற ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி நிறைய ஃபாசில்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. நிறைய கேவ் பெயிண்டிங்ஸ் இருந்துட்டு இருக்கு, குகை ஓவியங்கள். ஸோ அது ஆல்ரெடி நம்ம டீசர்லேயே பார்த்துருப்போம். அந்த டைட்டன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்து வரும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடுறாங்க. வருஷம் மக்கள் அதோட வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்காக ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த சீ சர்பென்ட், ஐ மீன் அந்த டைட்டன் எக்ஸை இவங்க ஒரு கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரினம்ன்ற மாதிரி இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இவங்க எதுவும் பெருசாக பேசுறதில்ல, விளையாட்டுகளையும் பெருசாக அலோவ் பண்ணுறதில்ல போல். ஒருவேளை அந்த டைட்டன் எக்ஸ்க்காக வருஷம் பலி கொடுப்பாங்களோ. அண்ட் இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் வந்தால் நம்ம கென்டாரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கப்பலில் தான் வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டில் லீஷாவை பற்றி வச்சுட்ருக்காரு. நம்ம அவர் போய் காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்க. காப்பாற்ற போறியா, இப்போ அதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவள் கேட்குற மாதிரி தெரில. ஸோ இப்போ என்ன ஆனாலும் அவளை காப்பாற்றணுன்ற முடிவில் கேட்டிருக்கா. நம்ம கென்டாரோ அதுக்கு ஒத்துக்கல. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மேவை வந்து ஆக்சுவலி அவள் பேர் கோரா, நம்ம மேனே வச்சுக்கலாம். ஸோ மேவை வந்துட்டு பிரெண்டா திரும்ப ஏபெக்ஸ்குள்ளே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபியூச்சரில் ஏபெக்ஸ் ஃபெசிலிட்டினா பார்த்தீங்கன்னா மெக்கா காட்சியில் உருவாக்கி இருந்திருப்பாங்க.
உனக்கு என்ன திறமை இருக்குன்னு உனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம மேவை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அந்த மெக்கா கட்ஜிலாவோட அந்த ஒரு சைபர்நெட்டிக்ஸ் அதெல்லாம் இவ தான் உருவாக்கி கொடுத்துருப்பாளோ, அந்தளவுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதான் இந்த இடத்தையும் சொல்லியிருப்பாங்க, உன் டேலண்ட் உனக்கே தெரியாது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோக்குள்ள டேலண்ட் இருக்குன்றத பிரெண்டா பார்த்துட்டாங்க போல் இருக்கு. அண்ட் இப்போ கேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் போய் லீஷாவை காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அவங்க அப்பா இது வேணான்னு சொல்லி என்ன சொல்லியும் கேட்காம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கேட் கிளம்பி போயிடுறா. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு லைஃப் போட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய புயலில் லைஃப் போட்டை வச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பீக்க தான் செய்யுது. சரி விடுங்க என்னவோ எப்படியோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்த மெக்கானிக்ஸ் எல்லாத்தையுமே எப்படியோ சரி பண்ணி அந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கேக்கோ வந்துட்டாங்க. கேக்கோவை பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோ அந்த இடத்துல பார்த்த டிம் வந்துட்டு மேம் நான் உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஃபேன் பை மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சைடில் அந்த இடத்துல ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஏபெக் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணுது. அண்ட் அதை அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக கிரேச்சர் ஒன்று ஓடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கிரேச்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் அவங்க பார்த்தா அதே ஒரு கிரஸ்டேஷன் தான் இது இந்த இடத்துல இருக்குன்னா, ஸோ இதை அடிக்க தான் அந்த இடத்துல காங் வந்திருக்கு. அது நமக்காக வரல, இது வரக்கூடாது, இதை தடுக்கிறதுக்காக தான் காங் அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க திரும்ப அந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். ஸோ நான் அதை தடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்களாம் தடுக்கிறதுக்காக அந்த தீவுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க அந்த தீவுக்கு போனதுமே இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அந்த தீவுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கிரேச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் விங்ஸை காட்டியிருப்பாங்க. இது ஆல்ரெடி ஸ்கல் ஐலண்ட் படத்தையும் பார்த்துருப்போம். அண்ட் அந்த இடத்துல அந்த சைக்கோ வல்ச்சர் கிரேச்சர் வரமே காட்டியிருக்காங்க. இந்த சைக்கோ வல்ச்சர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இன்னமும் இது டிஃப்ரெண்ட்டான கிரேச்சர் இருக்குன்னு தோணுதுங்க. வாயிலேருந்து எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் விட்டுட்டுருக்கு. இந்த மாதிரி ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்க போகும்போது காங் வெளியில் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். அதை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. திடீர்னு காங் பார்த்தீங்கன்னா புரண்டு படுக்க கரெக்டாக மாட்டிக்குவா. அவளை காப்பாற்ற போய் கேட் மாட்டிக்குவா. அந்த இடத்துல கரெக்டாக அந்த விரல் இடுக்குல எப்படி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருந்திருப்பா. அந்த அவளை தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வர வேண்டியது தானே. அதை விட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம மேவும் கெட்டாரோவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் ரீவைண்ட் பண்ண போயிருப்பாங்க. அந்த இடத்துல வித்தியாசமாக ஒரு கிரேச்சர் இருந்துட்டு இருக்கும். டக்குன்னு எனக்கு பார்க்கும்போது நம்ம ஸ்பைடர்மேன் வில்லன் லிசார்ட் மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஃபங்கஸ்லாம் வேற அது மேலே இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு கிரேச்சர் தான் போல. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். இது லிஸ்ட்லேயே கிடையாது. அண்ட் இப்போ அந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணும்போது ஹிரோஷி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இதை நம்ம ஓப்பன் பண்ணுமா, இப்போ நம்மளால் முடிஞ்சா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன ஆனாலும் சரி இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு அடம் முடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல மற்ற 2 ஹெலிகாப்டர்ஸுமே வந்தது அவங்களை காப்பாற்றுறதுக்காக. என்னதான் போகலான்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா கேட்கல. போர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறா. போர்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் லீஷா தான் வந்துட்டு இருப்பாரு. அவர் முழிச்சு கொண்டா சுற்றிட்டு இருப்பாரு. அவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அந்த பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கோம். போன சீசனில் அவள் அம்பு விட்டுருப்பால அதே பண்ணி அந்த அம்பு கூட அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அந்த இடத்துல அவர் கத்தி எடுத்துக்கு சண்டை போடுற ரெடியாக போர்ட்டல் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பாடையுமே அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க சைடில் ஏதோ ஒரு பெரிய மலை வெடிக்குது. மலைக்குள்ள வந்து அந்த டைட்டன் எக்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. கூடவே அந்த மற்ற கிரஸ்டேஷன் கிரியேச்சர்ஸ்மே வெளியே வந்துட்டு இருக்கு. அதில் 2-3 ஷாட் அட்டாக் பண்ணி பார்க்க எப்படியோ தட்டி விட்டு பாடுக்குள்ளே ஏறிடுறாரு. பாடுக்குள்ளேயுமே ஒன்று வந்துடுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி கிழிச்சு ஒரு வழியாக போட்டு தள்ளுறாரு. நல்லா கிராட்டோஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த டைட்டன் எக்ஸ் எஸ்கேப் ஆகும்போது அது கூடவே சேர்ந்து இவனும் எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாரு. அந்த பாடு போர்ட்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா டக்குன்னு காங்க எழுப்பி விட்டுருது. டேய் அந்த இடத்துல காங்க பாருங்களேன். அதை பார்க்கும்போது தான் அங்கே பாவமாச்சு. டேய் மனுஷனை கொண்டா நீ முதல்ல தூங்க விட்றீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அதோட எக்ஸ்பிரஷன் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு அந்த இடத்துல அந்த மிஷினையும் அடிச்சு போட்டு அந்த டைட்டன் எக்ஸுமே துரத்தின்னு போக டைட்டன் எக்ஸ் கடலுக்குள்ளே இறங்கி எஸ்கேப் ஆயிடுது. டே இப்படி பண்ணிட்டீங்களாடா கொய்யால அப்படின்ற மாதிரி காங் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு லுக் விட்டுட்ருக்கோம். இவங்க ஹெலிகாப்டரில் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆமாங்க வெட்டுகோவை போட்டு தள்ளிடுவாங்க. வெட்டுகோ அந்த டைட்டன் எக்ஸால் சாகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பொசுக்குன்னு முதல் எபிசோட்லேயே அந்த ஒரு கேரக்டரை போட்டு தள்ளிட்டாங்க. என்னவோ காங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைட்டன் எக்ஸ் அப்படியே விட்டுட்டாப்ல டைட்டன் எக்ஸ் எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. அண்ட் இவங்களும் அந்த தீவு விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் மேபி டைட்டன் எக்ஸ் காஜலாக்கு சண்டை வந்துருமோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.